வணக்கம். இன்னைக்கு நாம் பேச போற சப்ஜெக்ட் கொஞ்சம் ஏடாகூடமான சப்ஜெக்டா இருக்கும். ஆனா அதுதான் ரியாலிட்டி. பேச மறுப்பதை பேசுவோம் அப்படின்றது இந்த சேனல்ல. அதே நேரத்துல அது ஒரு இளைஞருக்கு வழிகாட்டியாகவும், ஒரு சில டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களாகவும், உண்மைத்தன்மை இருந்ததாகவும் இருக்கணும். அதுதான் இந்த சேனலோட நோக்கம். ஒண்ணும் இல்லைங்க. மது பத்தி பேச போறோம். மது கெடுதலா இல்ல நன்மையா அப்படின்ற வாதத்துக்கு நான் வரல. மது கெடுதல் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உலகம் ஃபுல்லா மது அருந்திட்டு தான் இருக்காங்க. மதுன்னா என்ன? லிக்கர். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் மது அருந்துறத ரொம்ப கொச்சைப்படுத்தியும் பேசுறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உண்மையும் கூட. ஓகே, நம்மளுடைய கல்ச்சருக்கு ஒரு மது அருந்தி வாழக்கூடிய ஒரு சமுதாயம் கிடையாது. ஆனா நாளடைவில் இது ஒரு கல்ச்சரா மாறி போச்சு. உண்மையை சொல்ல போனீங்கன்னா இந்த ஒரு வீட்டுல கிட்டத்தட்ட 90% மது அருந்துறாங்க. இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா உயர் சமூகத்துல தான் இது நடக்குது. ஆனா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இவங்கெல்லாம் இதை ஒரு கல்ச்சராகவும் யாரும் எடுத்துக்கல. அதை நம்மளுடைய கௌரவ குறைச்சாலும் ஒழுக்கமின்மை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். அது உண்மையும் கூட. ஒரு டிசிப்ளினான ஒரு ஃபேமிலியில அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நான் பல நாடுகள்ல போயிருக்கேன், பல இடங்களுக்கு போயிருக்கேன். எல்லா பெரிய ஆட்களும் சரி, ஒரு ஒரு ஜாப்ல, ஒரு வேலையில, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை மதுவோட சேர்ந்து கொண்டாடுறாங்க. அந்த மது அருந்திட்டு பேசுறாங்க. அது எல்லாமே ஒரு எல்லையோட இருக்க வரைக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுவே சில விபரீதமா முடிஞ்சிருது. வேலை அந்த பேச்சுல வரக்கூடிய மாற்றத்தினாலையும், உடல்ல வரக்கூடிய மாற்றத்தினாலையும் ரெண்டு பிரச்சனை வருது. ஒண்ணு உடல் ரீதியா நாளவுல சாப்பிட்டு சாப்பிட்டு உடல்ல பாதிப்பு வர்றது, லிவர் பாதிக்கப்பட்டு பாதிப்படுறது, சிறுமூளை பாதிப்படுறது. ரெண்டாவது, நம்ம மது அருந்திட்டு பேசுறப்போ சில விஷயங்கள் தவறான ஒரு முடிவு, ஓவர் சூப்பர் ஹீரோவாட்ட நினைச்சிட்டு பேசி ஒரு உறவே முறிஞ்சு போடுது. இதனாலதான் மது அருந்த வேண்டாம். இது எல்லாமே செல்ஃப் டிசிப்ளின் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்ப நான் என்ன ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன்னா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் மது அருந்துறாங்களா? வெளியில எங்கேயுமே இல்லையா? மது அருந்தா நம்ம சமூகம் அழியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மிகப்பெரிய தவறா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நம்ம இப்போ என்ன ஒரு கோரிக்கையாகவும் சரி, எல்லாரும் இதை எப்படி மாத்தணும் அப்படின்னு பார்த்தா, செல்ஃப் டிசிப்ளினா ஒரு மது அருந்ததை நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடணும். இல்லைன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கும் சமூகம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு. நிறைய என்னுடைய கண் முன்னாடி பார்த்த சில சாட்சிகள் என்ன, ஒரு நடந்து ஒரு வளர்ந்து ஒரு 50 வயது கடந்து வரக்கூடிய ஒரு தகப்பன் பல நாட்களா மது இருந்ததுனால தன்னுடைய குழந்தை வளர்ந்து ஒரு படிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்ற நிலைமையில வர்றப்போ, அவர் வேலைக்கு போறக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கப்போ, அவரு மதுனால அவரு மரணத்தை நோக்கி போயிடுறாரு. தன்னுடைய குழந்தைய வளர்ச்சியை அவரால் பார்க்க முடியல, குடும்பத்தை நடத்த முடியல. இது தேவையா? யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் உழைக்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்க குழந்தையுடைய வளர்ச்சிக்காக. உங்க குழந்தை நல்லா வளர்ந்து ஒரு வேலைக்கு போறான்ற ஒரு இதை நீங்க பார்க்கணும். ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போறதை நீங்க என்ன பார்க்கணும். அப்ப நம்ம உயிர் வாழணும். அதுக்கு நம்ம உடலையும் மனதையும் தயார்படுத்தி வச்சிருக்கணும். ஆனா மது அருந்தி அருந்தி உடம்ப நாசம் பண்ணிடும். இதுக்கு நடுவுல மதுனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை வருதான்னு கேட்டா, மதுனால பிரச்சனைகள் கம்மினே நான் சொல்லுவேன். ஏன்னா அதுவும் தமிழ்நாட்டுல மது அருந்தக்கூடிய இடங்கள் பராமரிப்பு கேவலமாக வச்சுக்கிறது. அதுவும் இல்லாம போலி மது பாட்டில்களை விற்கிறது. அதுவும் இல்லாம ஒரு குவாலிட்டியான மது எந்த விதமான அரசாங்கம் நடத்தக்கூடிய பார்களிலும் சரி, கடைகளிலும் சரி, வெளியில சில இடங்கள்லயும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் அந்த மதுனால அதுக்கு பக்கத்துல அவங்க சைட் டிஷ்ன்னு வச்சுட்டு பக்கத்துல சாப்பிடுறாங்க தெரியுமா? அதனுடைய குவாலிட்டியை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்லை. அதனாலதான் மெயின் பிரச்சனையே வருதுன்னு நான் இப்ப சொல்றேன். மது அருந்துக்காக கொடுக்கக்கூடிய அந்த சைட் டிஷ்கள்ல வர உபயோகப்படுத்தக்கூடிய ஆயில், அதுல உபயோகப்படுத்தக்கூடிய பொருள், ஒரு காய்கறியாக இருக்கட்டும், நான் வெஜிடேரியனா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு குவாலிட்டியே கிடையாதுன்றது பரவலா எல்லா பார்லையும் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள். இதனாலதான் உடல் மிக சீக்கிரமா கெட்டு போறது. அதே நேரத்துல மது அந்த மதுக்கு உண்டான குவாலிட்டி கிடையாது. இதனால உடல் ரொம்ப கெட்டு போகுது. இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சு ஒரு டீசெண்டா இதை மாத்தி, உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்கையும் கொடுத்து, ஒரு மது அருந்தக்கூடிய இடத்த ஒரு நல்ல ஒரு 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 ரெஸ்டாரண்ட் ரேஞ்சுக்கு அதை அவங்களே அனுமதிச்சு, அதை ஒரு பர்மிட் லெவல்ல எடுத்து
அதை ஆதார் கார்டுல இணைச்சு ஒவ்வொருத்தரும் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் எடுத்து இதை வந்து ஒழுங்குபடுத்துறது மூலியமாக ஒரு டீசென்டான சமுதாயத்தை நம்ம மாற்ற முடியும். சிலதான் மதுவை ஒழிக்க முடியுமானா 100% முடியாது. அதை ஒழுங்குபடுத்த முடியும்னா அதுக்கும் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. ஏன்னா பல நாடுகளுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மதுக்கள் இருக்கு. ஆனா இது மாதிரியான ஒரு குவாலிட்டி இஷ்யூஸ் கிடையாது. இதை விட நிறைய சாப்பிடக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அங்கெல்லாம் அவங்க மது அருந்தவருக்கு ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கு, சோசியல் ரெஸ்பெக்டும் இருக்கு. தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனாலே கூட நிறைய இடங்கள்ல வந்து மது அருந்திட்டு தான் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இதை வந்து ஒரு அரசியலுக்காக கையில் எடுத்து இதை ஒழிக்கணும்ன்ற மாதிரி இல்லை இதை வந்து மட்டமா பேசுறதுனாலையும் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு எடுத்துக்கிட்டு போறாங்க. அவங்கள தன்னை முன்னிறுத்திக்கிறாங்க. யாரெல்லாம் மது சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்க வந்து ஒழுக்கமானவங்களாகவும் மது சாப்பிட்றவங்கள வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாதவங்களாகவும் பேசுறாங்க. ஆனா நிறைய வருமானம் மதுனாலதான் கிடைக்குது அரசாங்கத்துக்கு. இதை வந்து ஒரு தரமான ஒரு மதுவையும் தரமான ஒரு சைட் டிஷ்லாம் சொல்றாங்க தெரியுமா, இதை வந்து ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அது ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி இதுக்கு ஒரு நார்ம்ஸ் போட்டு இது மாதிரிலாம் இருந்தா நல்லா இவ்வளவுதான் தர முடியும். சிங்கப்பூர்லயே மது வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வண்டியில போகலாம். அந்த ஆல்கஹால் லெவல் இருக்கு. எல்லாரும் மோதி அவங்களெல்லாம் ஒடிச்சு உள்ள போட்டது இல்லை. இந்த வரைக்கும் பர்மிட்டடு இதுல போகலாம் அப்படின்றது ஒரு டிசிப்ளின் வச்சிருக்காங்க. ஏன்னா தடுக்க முடியாது, ஆனால் தரத்தை உயர்த்த முடியும். அதுக்குண்டான ஒரு ஒழுக்கத்தை எடுத்துட்டு வர முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி மது குடிக்கிறது தவறு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தவறுதான். சோ இது மாதிரியான ஒரு மாற்றத்தை நம்ம சமூகத்துல எடுத்துட்டு வரணும். நாம தான் இதை முன்னெடுத்துட்டு வரணும். இப்ப இந்த சமூகம் இந்த காலகட்டம் பழைய ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் அதை மாறி சில பேர் அடுத்த ஜெனரேஷன் தான் இப்ப ஆண்டுட்டு இருக்காங்க. ஏன் நம்ம இன்னும் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியும் இல்லைன்னா ஒரு கல்ச்சரை பத்தி நம்ம பேசுற மாதிரியும் பேசி நம்ம நாமளே ஏமாத்திட்டு மது ஒழிக்க போறேன்னு சொல்றதை விட இதை வந்து ஒரு குவாலிட்டியா கொஞ்சம் மாத்தி இதை வந்து சிஸ்டமேட்டிக்கா எடுத்துட்டு வந்து ஒருத்தர் எவ்வளவு சாப்பிடலாம், வாரத்துக்கு எவ்வளவு நேரம் சாப்பிடலாம், எவ்வளவு நாள் சாப்பிடலாம் அப்படின்றத வந்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து பரவலாக்கி இதை வந்து சிஸ்டமேட்டிக்கா எடுத்துட்டு வர்றது மூலியமாக உடல் நலப்புக்கும் நல்லதா இருக்கும், அந்த டிசிப்ளினும் வரும், நல்ல என்வைரன்மெண்ட்டும் கொடுப்போம். அதே நேரத்துல அங்க ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் வரும். இதன் மூலியமாக ஒரு ஒரு முன்னேறின சமூகத்தை கூட நம்ம எடுத்துட்டு வர முடியும். ஏன்னா எங்கேயுமே மதுவை ஒழித்ததான ஒரு சரித்திரமே இல்லை. மதுவை ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கள்ளசாராயம் வரும். அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இது மாதிரியான அவேர்னஸ் எல்லாம் நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும். இதை வந்து மது சாப்பிடாத ஆட்களே இல்லை, இவங்க எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்றது வரணும். அதே நேரத்துல செல்ஃப் டிசிப்ளின் ஒண்ணு இருக்கணும். நம்ம மது வந்து சாப்பிட்றது பெருமைப்பட்டுக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது வந்து எது தேவையோ அதெல்லாம் அந்த டைமை வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம். அது மாதிரியான ஒரு டிசிப்ளினா இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சமா ஏதோ ஒன்று ஃபேஷனுக்காக சாப்பிட்டுட்டு அதோட கூட நிறுத்திக்கலாம். அது மாதிரி மாத்திக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் முழுமையா நம்ம எதையுமே கரெக்ட் பண்ண முடியலன்னா கூட ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பை எடுத்து இதை டிசிப்ளினா கொஞ்சம் மாற்ற முடியுமா அப்படின்றது பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இதை வந்து நீங்க ஒரு டாக்டரா நிறைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ண விஷயங்கள் இருக்கு. ஒரு டாக்டர் மனத்தத்துவ டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணலாம். சும்மா நம்மளே முன்ன பின்ன தெரியாதவங்க வரவங்கெல்லாம் சொல்லிட்டு போறதை விட இதெல்லாம் ஒரு டாக்டர் டீம்ஸை வச்சு ஒரு போலீஸோட கண்ட்ரோல்ல எடுத்து வந்து ஒரு டிசிப்ளினான சமூகத்துக்காண்ட ஒரு ஆராய்ச்சியாவே இதை நீங்க பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது நம்ம மக்களுக்கும் சொல்றேன். அதே நேரத்துல அரசாங்கம் இது மாதிரி விஷயங்களை பார்த்து ஒரு ரெவென்யூவை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே நேரத்துல மக்களுடைய உடல் நலத்தையும் நம்ம பேணி காக்க முடியும். ஆனா சுய ஒழுக்கம்ன்றது உங்க கையில தாங்குது. உங்க குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை. இதுக்காக குடிய கெடுக்கும் உடல் நலத்தை கெடுக்கும் எழுதுனா அது மட்டுமே போதுமா? ஒரு சுய ஒழுக்கம் இல்லாதவனுக்கு எந்த அரசாங்கமும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சுய ஒழுக்கத்தோட இந்த பழக்கம் இல்லை, எல்லா பழக்கத்தையும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நீங்க தான் செலவு பண்றீங்க, நீங்க தான் பாதுகாவலா இருக்கீங்க. உங்க குடும்பத்தை எங்க நிறுத்திட்டு போக போறீங்கன்றத நீங்க முடிவு பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.